ஹார்ட் பம்பிங் நார்மலாக வந்து 60லேருந்து 70% இருக்கணும் எல்லாருக்குமே. irrespective of the age 60 to 70% நார்மல் ஹார்ட் பம்பிங். ஹார்ட் அட்டாக்கு முன்னாடியே சில சிம்டம்ஸ் சில பேருக்கு வரலாம். அதுக்கு பேர் ஆன்ஜைனான்னு சொல்லுவாங்க, எக்ஸர்ஷனல் ஆன்ஜைனான்னு சொல்லுவாங்க. இது ஒரு வார்னிங் சிம்டம். ஸ்மோக்கிங் வந்து இஸ் a main risk factor for development of heart attack. Diabetes is also a very major risk factor for heart attack. Sugar control ரொம்ப முக்கியம். Just ஒரு இடத்துல pricking மாதிரி பெயின் வரதெல்லாம் heart attack கிடையாது. It will be a more widespread pain. Just mild pain in one area is not heart pain. Heart attack ஏன் வருது? அந்த ஹார்ட்டுக்கு போகிற ஆர்ட்ரியில் blood வந்து clot ஆகுது. கொலஸ்ட்ரால்னால அடப்பு வரும், அதுக்கு மேலே blood clot ஆகிடும். Hi. I am Dr. Sushil Reddy, consultant interventional cardiologist, practicing in Vijaya Hospital for the last 18 years. So I just want to give you some points about heart diseases and how to manage heart problems, how to prevent heart problems. கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக், இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற வித்தியாசம் என்ன? இது ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இல்லை, இப்போ ஹார்ட் அட்டாக் வேறு, கார்டியாக் அரெஸ்ட் வேறு. இப்போ ஹார்ட் அட்டாக்னா அந்த ஹார்ட்டுக்கு போகிற ரத்தக்குள்ள ஆர்ட்ரிஸ் வந்து பிளட் சப்ளை பண்ணும். ஹார்ட்டுக்கு வந்து 3 ஆர்ட்ரி இருக்குது. இந்த ஆர்ட்ரி ஏதாவது பிளாக் ஆகிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளை இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த பிளட் சப்ளை கட் ஆச்சுன்னா அதுதான் ஹார்ட் அட்டாக். கார்டியாக் அரெஸ்ட்ன்றது ஹார்ட் ஸ்டாப் ஆகுது. ஹார்ட் திடீர்னு ஹார்ட் பீட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அது கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு, அதாவது ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளை பிளாக் ஆகிடுச்சுன்னா திஸ் கேன் லீட் டு கார்டியாக் அரெஸ்ட். இதனால் கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். ஆனால் கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கு மற்ற ரீசனும் இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக் மட்டும் கிடையாது. Cardiac arrest, there are many other reasons. So, in short, heart attack can lead to cardiac arrest, but not all cardiac arrest is due to heart attack. Sudden cardiac arrest யாருக்கெல்லாம் வரும்? அதுக்கான காரணங்கள் என்ன? அதோட சிம்டம்ஸ் தான் என்ன? இப்போ கார்டியாக் அரெஸ்ட்ன்றது, அதாவது இப்படி நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க, சடனாக கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, இல்லை தூக்கத்தில் இருந்தாங்க, சடனாக கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. அதாவது கார்டியாக் அரெஸ்ட் இது ரொம்ப ரேர். சடனாக யங்ஸ்டர்ஸுக்கு வருதுன்றது ரொம்ப ரேர். இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு, ஹார்ட்டு வீக்காக இருக்கும் அவங்களுக்குலாம், ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் சம்டைம்ஸ் அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட்டுக்கான வாய்ப்பு மோர். நார்மலாக இருக்கிறவங்க, ஒரு யங்ஸ்டர், இவங்களுக்கெல்லாம் சடன் கார்டியாக் அரெஸ்ட்ன்றது ரொம்ப ரேர். பட் நம்ம அப்பப்போ கேள்விப்படுவோம். ஸோ திஸ் கேன் ஹேப்பன். இதுக்கு வந்து there are some conditions. For example, there is a condition called familial dilated cardiomyopathy. இவங்களுக்கு வந்து ஹார்ட் நேச்சுரலாகவே என்லார்ஜ் ஆகி போய் ஹார்ட் வீக்காக இருக்கும். இது சம்டைம்ஸ் நம்மளுக்கு சிம்டம் இருந்தால், மூச்சு வாங்குற மாதிரி சிம்டம் இருந்தால் எக்கோ பண்ணால் கண்டுபிடிக்கலாம். தெரியாமல் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வீட்டில் இருக்கும்போதே தூக்கத்தில் தே கேன் டை. அதே மாதிரி சில கன்ஜெனிட்டல் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் புருகடா சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, இல்லைனா அரித்மோஜெனிக் ரைட் வென்ட்ரிகுலர் டிஸ்ப்ளேஷியா. இதெல்லாம் சில கண்டிஷன்ஸ், இது ஹார்ட் கண்டிஷன்ஸ். இது யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கும். இசிஜியில் பார்த்தா கண்டுபிடிக்கலாம். இது வெரி ரேர் கண்டிஷன்ஸ் தான். இது வந்து இசிஜியில் சம்டைம்ஸ் வி கேன் பிக்கப். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் சம்டைம்ஸ் அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் பண்ணும்போதோ, இல்லை ஒரு சிவியர் எக்ஸசைஸ் பண்ணும்போதோ, இல்லை சம்டைம்ஸ் தூக்கத்திலேயே சம்டைம்ஸ் தே கேன் கொலாப்ஸ் அண்ட் டை. இதுக்கு பேர் தான் சடன் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து யங்ஸ்டர்ஸில் வரக்கூடிய சிம்டம். இதெல்லாம் நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம். இதுவே வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்கனவே வந்தவங்களுக்கு ஹார்ட் வீக்காக இருக்கும். எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அதாவது ஹார்ட் பம்பிங் நார்மலாக வந்து 60லேருந்து 70% இருக்கணும் எல்லாருக்குமே. irrespective of the age 60 to 70% நார்மல் ஹார்ட் பம்பிங். ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு இந்த பம்பிங் கம்மி ஆகலாம். பம்பிங் வந்து இட் கேன் கோ டவுன் டு சே 25-30% கூட இறங்கிடலாம். பம்பிங் ரொம்ப கம்மியாக இருந்தால் அந்த லாங் டேர்ம் ரிஸ்க் ஜாஸ்தி. எஸ்பெஷலி ரொம்ப ஹார்ட் பம்பிங் கம்மியாக இருந்தால் இவங்களுக்கு சடன் கார்டியாக் அரெஸ்ட், அதாவது ஹார்ட் திடீர்னு ஸ்டாப் ஆகலாம். இதுக்கு பேர் தான் சடன் கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிறது தான் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ பம்பிங் லோவாக இருக்கிறவங்களுக்கு சடனாக கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஹார்ட் அட்டாக் ஒருத்தருக்கு வந்தால்
உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்? குறிப்பா இந்த சிம்டம்ஸ் இருந்தா அது ஹார்ட் அட்டாக் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ வந்து ஹார்ட் அட்டாக்குக்கு முன்னாடியே சில சிம்டம்ஸ் சில பேருக்கு வரலாம். அதுக்கு பேர் ஆன்ஜைனான்னு சொல்லுவாங்க, எக்ஸர்ஷனல் ஆன்ஜைனான்னு சொல்லுவாங்க. இது ஒரு வார்னிங் சிம்டம். இப்போ நடக்கும்போது, படி ஏறும்போது சில பேருக்கு வந்து மாறு அடைக்கிற மாதிரி செஸ்ட்டில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு ஹெவினஸ் தெரியும். சில பேருக்கு செஸ்ட்டில் ஜென்ரலாக சென்டரில் தெரியும். யூஸ்வலாக வந்து சென்டரில் இல்லாட்டி சம்டைம்ஸ் த்ரோட்டில், ஜாவில் சோக்கிங் மாதிரி தெரியும். பிடிச்சி யாரோ நம்மளை நசுக்கிற மாதிரி ஒரு டைட்னஸ் இருக்கும். இது நடக்கும்போது தெரியும். சம்டைம்ஸ் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஹெவியாக தெரியலாம். மெயினாக நடக்கும்போது ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது தெரியும். இது வந்து ஒரு வார்னிங் சிம்டம். இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஒரு வார்னிங். இது வந்து ஹார்ட் அட்டாக் இன்னும் டெவலப் ஆகலை. இது டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வர வார்னிங் சிம்டம். நடக்கும்போது வருது, நான் பெயின் வந்தால். ரெஸ்ட்லேயே சிவியர் பெயின், ரொம்ப வந்து நல்ல செஸ்ட் பெயின், டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, ரொம்ப வேர்த்து போகுது, அன்பேரபிள் பெயின் இருக்குது, படப்படப்பு இருக்குது, அந்த மாதிரி சிம்டம் இருந்தால் திஸ் கேன் பி ஹார்ட் அட்டாக். ஸோ ஸ்வெட்டிங் ஆகலாம், உடம்பு ஃபுல்லாக சில் ஆகலாம். பெயின் வந்து வில் பி ரியலி அன்பேரபிள். லைட் பெயினாக இருக்காது, நல்ல ஹெவி பெயினாக இருக்கும். பெயின் யூஸ்வலி சென்ட்ரல் செஸ்ட், இட் கேன் சம்டைம்ஸ் பி இன் த ஜா ஆர் இன் தி அப்பர் அப்டமன். ரேராக வந்து பேக்லேயும் பெயின் வரலாம். அண்ட் தி சிம்டம்ஸ் வில் பி தேர் லைக் 1 minute 2 minutes இருக்காது. இது தொடர்ந்து இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 minutes மேலே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட் 1 minute வந்து போயிடாது ஹார்ட் பெயின். ஸோ இந்த மாதிரி செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட், இந்த மாதிரி ஹெவினஸ் நம்மளுக்கு கண்டினியூஸாக இருந்தால் உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் இசிஜி எடுக்கிறது பெஸ்ட்டு. இது வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணி காலையில் பார்த்துக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம், நம்ம ஜெலுசில் குடிச்சு வீட்டில் உட்காரலான்றது நாட் ரெக்கமெண்டட். ஹெவியாக பெயின் இருக்குது, ஸ்வெட்டாகுது, ரொம்ப சில்லாக இருக்குது, ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குன்னா உடனே போயிட்டு நியர்பை கிளினிக் ஆர் ஹாஸ்பிட்டல் ஒரு இசிஜி எடுத்துக்கிறது பெட்டர். யார் யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சாத்தியங்கள் இருக்கு? ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்ஸுக்கு வந்து சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் வந்து இஸ் அ மெயின் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்ட் அட்டாக். ரெண்டாவது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். இப்போ வந்து நிறைய டைம்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் தி ஆஃபீஸ் ஒர்க்கில் தேர் இஸ் நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ மார்னிங் டு ஈவினிங் தே ஆர் சிட்டிங் இன் த சேர் அண்ட் ஒர்க்கிங். அவங்களுக்கு வெயிட் கெயினும் நிறைய இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் இல்லை. ஸோ அகெயின் திஸ் இஸ் அ இன்க்ரீஸ் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் அட்டாக். டயபெட்டிஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் அட்டாக். சுகர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 to 4 months நம்ம HbA1c செக் பண்ண சொல்கிறோம். HbA1c வந்து 3 month சுகர் ஆவரேஜ் காட்டும். அது வந்து ப்ரிஃபரபிளி இட் ஷுட் பி அரவுண்ட் 6.5 to 7 லெவலில் இருந்தால் இட் இண்டிகேட்ஸ் குட் கண்ட்ரோல் ஆஃப் டயபெட்டிஸ். 7க்கு மேலே எவ்வளோ HbA1c இருக்கோ இட் இண்டிகேட்ஸ் பேட் கண்ட்ரோல். ஸோ சுகர் கண்ட்ரோல் சரியில்லை, ஸ்மோக்கிங், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதே மாதிரி ஹை கொலஸ்ட்ரால் லெவல், எஸ்பெஷலி இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால், லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் சொல்லுவாங்க, அது ஹையாக இருந்தாலும் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இஸ் மோர். அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல், லேக் ஆஃப் ஸ்லீப், தூக்கம் ரொம்ப முக்கியம். 7 hours ஆஃப் குட் ஸ்லீப், தூங்கி காலை எழுந்தா ஃப்ரெஷ்ஷாக தெரியணும், ஜஸ்ட்டு தூங்கிட்டேன் அப்படின்னு கிடையாது. ஸோ 7 hours ஆஃப் குட் ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டண்ட். பிபி கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாமே மேஜர் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் மீறி நம்மளுக்கு ஜீன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம மாற்ற முடியாது. ஜீன்ஸ் இஸ் கிவன் டு அஸ் பை காட் அண்ட் அவர் பேரண்ட்ஸ், ஸோ வி கான்ட் சேஞ்ச் த ஜீன்ஸ். ஸோ வாட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் வி கேன் கண்ட்ரோல். ஸோ இஃப் யூ ஆர் அ diabetic, strict diabetic control, BP control, avoid smoking, good physical activity, try to lose weight and try to be relaxed and have a healthy lifestyle with good sleep. குறிப்பா பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க. அதுலயும் சைலண்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்களே, இது உண்மையா? ஆமாம், இப்போ சொன்ன மாதிரி சுகர் லெவல்ஸ் ஹையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல்ஸும் கூட வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு அதே டைமில் வந்து பிளாக்ஸ் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ பிகாஸ் இன்ஃப்ளமேட்டரி லெவல்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஹையாக இருக்கிறதால, இன்ஃப்ளமேஷன் ஹையாக இருக்கிறதால போய் கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகி ஆர்ட்ரிஸில் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இஸ் மோர். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஹை சுகர் லெவல்ஸ், ரொம்ப வருஷமாக ஹை சுகர் இருந்தால் இவங்களுக்கு அந்த பெயின் சென்சேஷன் வில் பி டிமினிஷ்ட்.
ஸோ அந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது நார்மல் பர்சனுக்கு தெரிகிற மாதிரி அந்த டிப்பிக்கல் செஸ்ட் பெயின், அந்த மாறு அடைக்கிறது அதெல்லாம் சம்டைம்ஸ் தெரியாது. ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம நிறைய டைம் சைலண்ட் அட்டாக்னு சொல்லுவோம். இவங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து 2 நாள் கழித்து மூச்சு வாங்குதுன்னு வருவாங்க. அப்போ எக்கோ இசிஜி பண்ணி பார்த்தா ஏற்கனவே அட்டாக் வந்த மாதிரி எக்கோ இசிஜியில் காட்டும். ஸோ அதுதான் நம்ம சைலண்ட் அட்டாக்னு சொல்லுவோம். அதாவது அட்டாக் வந்து 2 நாள் ஆயிருக்கும், ஆனால் பேஷண்ட் நம்மக்கிட்ட வரும்போது ஹார்ட் வீக்னஸோட வருவாங்க, ஹார்ட் ஃபெயிலியரில் வருவாங்க. ஸோ இதுதான் சைலண்ட் ஹார்ட் அட்டாக். ஆண்களை விட பெண்களுக்கு அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்றாங்களே, அதுவும் உண்மையா? ஓகே, ஹார்ட் அட்டாக் வந்து மேல்ஸுக்கு வந்து ஃபீமேல்ஸோட ரிஸ்க் அதிகம். அப் டு பர்டிகுலர் ஏஜ் இன் ஃபீமேல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆஃப்டர் மெனோபாஸ், ஃபீமேல்ஸுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் தே ஆல்சோ ஹாவ் த சேம் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் ஆஸ் மேல்ஸ். டில் மெனோபாஸ் ஃபீமேல்ஸ்க்கு ரிஸ்க் கம்மி. And of course, India, you know, I mean, most of the, sometimes females are, you know, their habits more of non-smokers and all that. So, compared to males, the risk is lesser in females. And also, they have protection till menopause. But once menopause kappuram, the risk is equal in both males and females. And the risk depends on other factors like, as I said, sugar, BP, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஒபிசிட்டி, இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் ரிஸ்க் ஆஃப்டர் பர்டிகுலர் ஏஜ். மன அழுத்தத்துக்கும் இருதய பாதிப்புகளுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு? இப்போ ஸ்ட்ரெஸ், ஆஸ் ஐ செட், ஸ்ட்ரெஸ்னால வந்து உங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகலாம், சுகர் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் வில் இன்க்ரீஸ், இன்ஃப்ளமேஷன் லெவல்ஸ் வில் பி ஹை. ஸோ இன்டைரக்ட்லி ஸ்ட்ரெஸ்னால இதெல்லாம் கூடுறதால அகெயின் த சான்ஸ் ஆஃப் coronary artery disease, அதாவது பிளாக்ஸ், டெபாசிட், கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் இன் தி ஆர்ட்ரிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இன்டைரக்ட்லி ஸ்ட்ரெஸ் வில் டெஃபினெட்லி இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு, நம்ம இதயத்தை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கு என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும்? ஸோ ஹார்ட் அட்டாக் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு we can follow some lifestyle changes as I already suggested. First வந்து, if you are a smoker, stop smoking today. Physical activity, at least 30 minutes minimum. உங்களால் டெய்லி பண்ண முடியாட்டி அட்லீஸ்ட் 3 to 4 days a week ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. வெளியே நல்லா பிரிஸ்க் வாக்கிங், வீட்டுக்குள்ளே சும்மா ஒரு 5 minutes 10 minutes நடக்கிறது பத்தாது. வெளியே பிரிஸ்க் வாக்கிங் 30 to 45 minutes மினிமம். உங்களால் 1 hour 1.5 hour பண்ண முடிஞ்சால் கூட ஃபைன். திஸ் இஸ் த செகண்ட் ஒன். ஸோ நோ ஸ்மோக்கிங், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. மூணாவது பிபி கண்ட்ரோல். இஃப் யூஆர் ஹைப்பர் டென்சிவ், கரெக்டாக மெடிசன் சாப்பிட்டு பிபியை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ட்ரை டு கீப் த பிபி அரவுண்ட் 130/80. நெக்ஸ்ட் இஸ், as I said, relaxation, stress relief. Whatever stress is there, you have to leave it at office and don't bring it home. Try to get a good sleep. Night தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சா you should feel fresh. That is important. சரியாக தூங்காட்டியும் your BP levels will be high, sugar will be high and inflammatory markers will increase. And if you are on any medicines for sugar or BP, you have to take them correctly. ரொம்ப முக்கியம். நிறைய பேர் மெடிசன்ஸ் 2 நாள் 3 நாள் சாப்பிட்டு விட்டுருவாங்க. பிபி சுகர் மெடிசன் அப்படி கிடையாது, டெய்லி போடணும். திஸ் ஆர் நாட் மெடிசன்ஸ் விச் இந்த இருமலுக்கு போடுற மாதிரி 4 நாள் மாத்திரை கிடையாது. பிபி சுகர் மெடிசன்ஸ் கொடுத்தாங்கன்னா டெய்லி கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கணும் டில் யூ see your டாக்டர். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, ட்ரை டு அவாய்ட் ஃபேட்டி ஃபுட்ஸ், எஸ்பெஷலி ட்ரான்ஸ் ஃபேட், ரெடிமேட் ஃபுட். இப்போ எல்லாமே ரெடிமேட் ஃபுட்ஸ் தான். ஸோ அதெல்லாம் ட்ரை டு அவாய்ட். ரெடிமேட் ஃபுட்ஸ் ஆர் ரியலி பேட், தே ஹேவ் ஹை ட்ரான்ஸ் ஃபேட். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா the risk of heart attack will definitely decrease. ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற டைம் கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்டன் டைம் எவ்வளோ முக்கியமானது, அந்த நேரத்தில் எதெல்லாம் செய்யணும், என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணணும், எதெல்லாம் செய்யக்கூடாது? ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எல்லாருக்குமே இதை பற்றி தெரியணும். இப்போ வீட்டில் இருக்கீங்க, சடனாக வந்து ஒரு செஸ்ட் பெயின் மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் செஸ்ட் பெயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா செஸ்ட் பெயினுக்கும் யூ ஷுட் நாட் ஸ்டார்ட் பேனிக்கிங். பெயின் சென்ட்ரல் செஸ்ட் ஆர் என்டையர் லெஃப்ட் சைட் ரைட் சைடாக வரலாம், பட் மோர் ஆஃப் வைட் ஏரியாவில் இருக்கும். ஜஸ்ட் ஒரு இடத்துல ப்ரிக்கிங் மாதிரி பெயின் வரதெல்லாம் ஹார்ட் அட்டாக் கிடையாது. இட் வில் பி மோர் வைட் ஸ்ப்ரெட் பெயின் அண்ட் இட் வில் பி ஹெவி. ஜஸ்ட் மைல்ட் பெயின் இன் ஒன் ஏரியா இஸ் நாட் ஹார்ட் பெயின். ஸோ ஹெவி பெயின், என்டையர் செஸ்ட், த்ரோட், ஜா ஆர் பேக் வித் ஸ்வெட்டிங்,
உடம்பு சில்லாக இருக்குது, ரொம்ப அனீஸியாக இருக்குது, வாமிட்டிங் இருக்குது, படப்படப்பு இருக்குன்னா தீஸ் ஆர் ஆல் சைன்ஸ் ஆஃப் அ ஹார்ட் அட்டாக். ஸோ இமீடியட்லி நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஆர் கிளினிக் போய் இசிஜி எடுக்கணும். வீட்டில் ஃபஸ்ட் எய்டாக நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம். இம்மீடியட் திங் யூ ஷுட் டூ இஸ் கோ டு த நியர்பை கிளினிக், டேக் அன் இசிஜி. நீங்கள் லேட் பண்ண ரிஸ்க்கு தான் ஜாஸ்தி. ஸோ ஏன்னா ஹார்ட் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ இந்த பெனிஃபிட் வந்து அவ்வளோ இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஹார்ட் அட்டாக்கு வந்து தெர் ஆர் 2 ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் ஆஸ் அன் எமர்ஜென்சி. ஒன்று வந்து த்ராம்பலைசிஸ். அதாவது ஹார்ட் அட்டாக் ஏன் வருது, அந்த ஹார்ட்டுக்கு போகிற ஆர்ட்ரியில் பிளட்டு வந்து கிளாட்டாக இருக்குது. கொலஸ்ட்ரால்னால அடப்பு வரும், அதுக்கு மேலே பிளட்டு கிளாட் ஆகிடும். ஸோ பிளட் கிளாட் சடனாக டெவலப் ஆகிறதால ஹார்ட்டுக்கு போகிற ஃப்ளோ கட் ஆகிடுது. இந்த கிளாட்டை வந்து நம்ம கரைக்கணும். இந்த கிளாட்டை கரைக்கிறதுக்கு தேர் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ் கால்டு த்ராம்போலைட்டிக் ஏஜென்ட்ஸ். இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் கொடுக்க முடியாது, வீட்டிலலாம் கொடுக்குறது கஷ்டம். வீட்டில் சின்ன சின்ன கிளினிக்ஸ்லேயும் கொடுக்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் தான் கொடுக்கணும், ஐசியூவில் வச்சு தான் கொடுக்கணும். அண்ட் ப்ரிஃபரபிளி இது வந்து நீங்கள் 1 ஹவர்லேயே கொடுத்தீங்கன்னா the benefit is very good. அட்லீஸ்ட் ட்ரை டு கிவ் within 3 hours. லேட் ஆக ஆக ஹார்ட் டேமேஜ் அதிகமாகிட்டே இருக்கும். ஹார்ட் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா திரும்ப ஹார்ட்டை வந்து நார்மலுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களோ அவ்வளோ நல்லது. ரெண்டாவது, த்ராம்போலைசிஸ் இல்லாமல் அதர் ஆப்ஷன் இஸ் டைரெக்டாக ஆன்ஜியோகிராம் பண்ணி ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுவாங்க. ஆன்ஜியோபிளாஸ்டினா ஸ்டென்ட் வைக்கிறது. திஸ் இஸ் கால்ட் பிரைமரி ஆன்ஜியோபிளாஸ்டி. திஸ் இஸ் தி அதர் ஆப்ஷன். பட் இது வந்து எல்லா ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒன்லி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், cardiac facilities உள்ள hospital, and there should be a trained interventional cardiologist in that hospital to do this procedure. இது இருந்தால் பண்ணலாம். த்ராம்போலைசிஸ் வந்து ஈவன் மீடியம் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் தி 2 main options available. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன், if you have any doubt, instead of doing any first aid in the house and waiting, go to a nearby clinic, take an ECG. ECGயில் டவுட் இருக்குனாங்கன்னா rush to the nearby cardiac center.